ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சனாஸ் குக்கிங் அண்ட் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம மெல்பர்ன் ஜூக்கு இருக்கிறோம். இங்கே என் பையன் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறான். இப்போ தான் நாங்கள் ஜூ உள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் இதுதான் பார்க்க போகிறோம். நிறைய ரெப்டைல்ஸ், ஃப்ராக்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நாங்கள் உள்ளே போகிறோம். உள்ளே போய் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே ஃப்ராக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கண்ணாடியிலே ஒட்டிகிட்ருக்கு. இவங்கெல்லாம் டுவார்ஃப் ஃப்ராக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. குட்டி குட்டியாக இருக்கும் போல். அது ட்ரீஸில் தான் இருக்குமா நிறையா. இவங்க டென்டி ட்ரீ ஃப்ராக். எல்லாம் ட்ரீஸில் இருப்பாங்க. இங்கே ஒரு பெரிய கண்ணாடியிலே ஓட்டிகிட்ருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஃப்ராக் உள்ள ஒரு இதில் தொங்கிட்டுருக்கு. ரொம்ப குட்டியாக இருக்குது இந்த ஃப்ராக்ஸ் எல்லாம். இங்கே எங்களுக்கு அப்படியே நேச்சர் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே இருக்கிறாங்க ஃப்ராக். அங்கே பச்சை கலராக தெரியுதா உங்களுக்கு? மரத்தோட மரமாக ஒரே கலரில் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெல் ஃப்ராக்ஸ்னு சொல்கிறாங்க. சதர்ன் பெல் ஃப்ராக்ஸ். அங்கே சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பாண்ட் செட்டப் மாதிரி ஃபுல்லாக மீனெல்லாம் போட்டு நல்லா ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. அவ்வளோதான், இந்த ரெப்டைல்ஸ் அண்ட் ஃப்ராக் ஏரியா முடிஞ்சுது. இப்போ நாங்கள் வெளியே போகிறோம். ஓ, நான் ரியல் ஃப்ராக்னு நினச்சேன். பார்த்தா ஜஸ்ட் ஒரு பொம்மை வச்சுருக்காங்க. இப்போ இந்த வைல்ட் பேக் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வைல்ட் டாக் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆஃப்ரிக்கன் வைல்ட் டாக். அங்கே ஒன்று போச்சு. வராது இங்கே தான் நினைக்கிறேன். வைல்ட் டாக். இவர் தான் ஆஃப்ரிக்கன் வைல்ட் டாக். இது பார்க்க ஹைனா மாதிரி இருக்கு இல்லை? அவ்வளோதான், வந்துட்டு போயிட்டாரு. இதுதான் ஆஃப்ரிக்கன் வைல்ட் டாக். பார்க்கவே கொடூரமாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்த ஏரியாவுக்கு போகலாம்.
ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஆஃப்ரிக்கன் லயன் பார்க்க போகிறோம். என் பையனுக்கு அந்த லயன் கிங் படம் பார்த்ததுலேருந்து லயன் ரொம்ப பிடிக்குது. இங்கே நடந்துட்டு இருக்காங்க 2 பேர். இப்போ இந்த ஆஃப்ரிக்கன் லயனை நம்ம இந்த பக்கத்தில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ இங்கே ரெப்டைல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 2 பாம்புங்க தான் வச்சுருக்காங்க. இவர் வந்து பால் பைத்தன் இங்கே இருக்கார். இவர் வந்து மர்டன்ஸ் வாட்டர் மானிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா லிசர்ட் மாதிரி இருக்குது. நல்ல பெரிய சைஸ் லிசர்ட், பல்லி இப்படி இருக்குது. தண்ணிக்குள்ளே தான் இருப்பார் இவர். இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரௌன் நோஸ் குவாட்டின்னு சொல்கிறாங்க. ரெடி. இங்கெல்லாம் நல்லா ஃபாரஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா பார்க்கவே சூப்பராக இருக்குது. கீழே டர்ட்டில்லாம் இருக்குது. டர்ட்டில் டக்கெல்லாம் அப்படியே போயிட்டுருக்கு. வாத்து அவர் மெதுவாக நீந்தி போயிட்டுருக்காரு. அவ்வளோதான், தண்ணி உள்ள போயிட்டார். வேறு பக்கத்துலேருந்து பார்க்க வந்திருக்கோம். ஓ, அங்கே மேலே இருக்குது ஸ்னோ லெப்பர்ட். இங்கே வா. மரத்தோட மரமாக இருக்குது. இவங்க வந்துட்டு உள்ளி புஷ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இவர் தான் அது. நல்லா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாக இந்த மாதிரி புஷ் தான் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக அந்த ஸ்னோ லெப்பர்ட் பார்த்தோம் இல்லையா,
அவங்களுக்கு தான் இவ்வளோ பெரிய இடம் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே கீழே நல்லா தண்ணி ஸ்ட்ரீம்லாம் போகிற மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நாங்கள் டைனோசர் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். இங்கே டைனோசர்ஸ் பிக்சர்ஸ் தான் போட்டிருக்காங்க. இவருக்கு டைனோசர்னால் ரொம்ப பிடிக்கும், அதான் போய் காட்டுறாரு. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு இந்த மாதிரி நல்லா அட்வென்ச்சரஸாக நடந்துட்டு ஓடிட்டு போயிட்டே இருக்கணும்னா ரொம்ப பிடிக்கும். இங்கே நிறைய பேர் எல்லாம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே கொஞ்சம் ஷேடியாக இருக்குது. இந்த மாதிரி கூல் ஃபேன் ஒன்று வச்சுருக்காங்க. நல்லா சில்லுன்னு காற்று வருது, லைட்டாக தண்ணி ஸ்ப்ரே ஆகுது அதுலேருந்து. வந்து எல்லாம் நின்றுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் கண்டினியூ பண்ணுறாங்க அவங்க நடைய. அம்மா வா போகலாம், பார்த்து பார்த்து. என்ன அம்மா அது? ஆஸ்திரேலியன் பெலிக்கன் பறந்து போயிடுச்சுப்பா. இங்கே பேர் இதுதான் ஆஸ்திரேலியன் பெலிக்கன். நல்லா அவரோட பீக் நல்லா பெருசாக இருக்குது. பயமா இல்லையாமோ? நாங்கள் இப்போது டைனோசர்ஸ் பார்க்க வந்திருக்கோம். இந்த என்ட்ரன்ஸ்லேயே சூப்பராக ஒன்று வச்சுருக்காங்க. பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. போப்பா போய் டைனோசர் பாரு போ. இங்கே பார்த்தீங்களா, ஜீப்ரா மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா டான்ஸ் ஆடிட்டு போயிட்டு இருக்காங்க, நல்லா அழகா. இங்கே டைனோசார்ஸ் பார்க்க போகிற வழியில் என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி டைனோசார் லேப் மாதிரி ஒன்று செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த டைனோசார் முட்டைன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி வச்சுருக்காங்க ஒரு செட்டப் நல்லா. எல்லாம் நிறைய வெரைட்டி ஆஃப் டைனோசார்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் இப்படி தான் இருந்திருக்கும் போல். இது வந்து பெரிய டைனோசார், அது வந்துட்டு இதோட குட்டி மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. நல்லா ரியலிஸ்டிக்காக செஞ்சுருக்காங்க. பார்க்கவே இந்த ரியல் டைனோசார்ஸ் தான் நிற்கிற மாதிரி இருக்குது. டாப்ஸ் இதோட குட்டி தான் அங்கே இருக்கிறது. இது பார்க்க ஆக்சுவலி காண்டாமிருகம் மாதிரி இருக்கு, ஆனால் அதை விட சைஸில் பெருசாக இருக்கு.
இதுதான் அது. இது பார்க்கறதுக்கு ஏதோ சூனியக்கார கிழவி மாதிரி இருக்கு. பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. அம்மா, டைனோசருக்கு நல்லா முடியெல்லாம் இருக்குது இந்த டைனோசருக்கு. அதே மாதிரி இங்கே இன்னொன்று இருக்கு. இதுவும் பார்க்க அதே மாதிரி தான் இருக்கு. இது என்னதான் பார்த்து கத்துது. இது பார்த்தீங்கன்னா இகுவானோடான் அப்படின்னு ஒரு வகை, டைனோசர் வகை. அது இப்படி தான் இருக்கும். அம்மா, உன் ஃப்ரெண்டு தானம்மா டைனோசர்? ஓ, இதோட குட்டிங்க தான் அதுவா? இதோட குட்டிங்க தான் இங்கே இருக்குதான். அந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. இது ஜூம் பண்ணி காட்டுறேன் நான். டைனோசர் முட்டையெல்லாம் உடஞ்சி குட்டிங்கெல்லாம் வந்திருக்க மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. இது இன்னொரு வகையான டைனோசர். இந்த வகைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கை ரொம்ப சின்னதாக இருக்கும், அவங்க தலை நல்லா பெருசாக இருக்கும். அவங்களுக்கு 2 கை மாதிரி இருக்கும். ஸோ அவங்க நடக்கிறது பார்த்தீங்கன்னா 2 காலில் தான் நடப்பாங்க. ஸோ 2 கை மாதிரி. ஸோ இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஆலோசாரஸ். இப்படிதான் இருக்குமா. அவங்களோட போன்ஸ் மாதிரி இங்கே கீழே போட்டிருக்காங்க. ஏன்னா எல்லாம் எக்ஸ்டிங்க்ட் ஆன ஸ்பீஷீஸ்ங்கிறதுனால. இதுதான் வந்துட்டு இருக்கிறதுலே பெரிய டைனோசரா. இதுவும் அதே மாதிரி தான், 2 காலில் தான் நடக்கும், கை ரொம்ப சின்னது. மற்ற டைனோசர்ஸை விட இதுதான் வந்துட்டு ரொம்ப கோவம் வரும். இது எல்லாத்தையும் போட்டு மிதிக்கிறது, உடைக்கிறது, இதெல்லாம் இந்த டைனோசர் தான் பண்ணுமா. ரொம்ப ஃபெரோஷியஸான டைனோசர் சொல்கிறாங்க இதுதான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியவே உட்காந்துட்டு இருக்குது. இது ஏதோ ஹார்ம் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஃபுல்லாக மூங்கில் காடு. பார்க்கவே சூப்பராக இருக்கு. ஏன்னா நீர் யானை.
அடுத்து போய் அவ்வளோதான், இன்னைக்கு டே முடிஞ்சுது. நாங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கோம். நடந்து நடந்து கால்லாம் வலிக்குது, ரொம்ப டயர்டாக இருக்கோம். என் பையன் தூங்கிட்டாரு. ஸோ நாங்கள் ட்ரெயினில் தான் வந்தோம். ஸோ நாங்கள் இப்போது ட்ரெயினில் தான் ஏறி போக போகிறோம். ஸோ இங்கேருந்து ஒரு 1 minute வாக்கு தான். ஸோ பக்கத்தில் ட்ரெயின் ஸ்டேஷன் போயிட்டு ட்ரெயின் ஏறிட்டு நான் உங்களுக்கு திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நாங்கள் டின்னர் சாப்பிட இங்கே ஹோட்டலுக்கு வந்துருக்கோம். இங்கே ஒரு சரணா பவன் இருக்குது. ஸோ நாங்கள் அங்கே தான் சாப்பிட வந்துருக்கோம். என் பையனை இங்கே தான் உட்காந்துருக்காரு. இப்போ தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். டைம் பார்த்திங்கன்னா 10:30 ஆகுது. நாங்கள் இன்றைக்கி நடந்து நடந்து ரொம்ப டயர்டாக இருக்கிறோம். ஆனால் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் see you, take care and stay happy.